தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். எனவே திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுக வாக்குறுதியில சொல்லியிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில 4.5 வருஷம் ஆச்சுலாங்க. எங்க அந்த சட்டம்? பொது நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை வாய்ப்பு 75% எங்க? இப்ப நீ யாரை ஏமாத்துறீங்க? அங்கன்வாடி ஊழியருக்கு பணியை நாங்கள் நிரந்தரம் பண்றோம் நீங்க சொன்னீங்க. சத்துணவு ஊழியர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோம் சொன்னீங்க. அந்த மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்று எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோம் சொன்னீங்க. மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணியை நிரந்தரம் பண்றோம் சொல்லி ஏமாத்திட்டீங்க. அந்த மக்கள் இன்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் சொன்னீங்க. அதை நம்பி அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. மாணவருடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னீங்க. அதனால் மாணவருடைய பெற்றோர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. மாணவருடைய கல்வி கடன் நீங்க இன்னும் தள்ளுபடி பண்ணல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் சொன்னீங்க. 4.5 வருஷம் ஆச்சு. நீட்டை ஒழிக்கல. நீட்டுக்கான ரகசியம் எங்களிடம் இருக்கு. நீங்க 4.5 வருஷம் ஆச்சு. அந்த ரகசியத்தை நீங்க இன்னும் காட்டல. இப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? விவசாயத்திற்கு துணை நிற்கக்கூடிய ஆட்சி திமுகவின் ஆட்சி. விவசாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, பரந்தூர்ல 1200 நாட்கள் ஆகுதுங்க. மக்கள் போராடிட்டு இருக்காங்க. யாருங்க அவங்க எல்லாம்? அந்த மக்களை நீங்க பார்க்க வேணாம். மச்சேந்திரநாதன் என்கின்ற ஒரு கமிட்டியை உருவாக்குனீங்களா இல்லையா? அந்த கமிட்டி ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்களா இல்லையா? அந்த ஆய்வறிக்கையை நீங்க இன்ன வரைக்கும் வெளியிடல. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா கூட அந்த மச்சேந்திரநாதனுடைய அறிக்கையை நீங்க வெளியிட மாட்டேன்றீங்க. அப்ப அவர் அந்த அதிகாரி என்ன சொன்னாரு? அப்போ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அங்கு விமான நிலையம் கட்டக்கூடாது என்று அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. அந்த ஆய்வறிக்கையை நீங்க வெளியிடாம இருக்கிறீங்களா? இதுதான் விவசாயத்திற்கான ஒரு ஆட்சியா? இதுதான் விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சணமா?